இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சியில யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரையுலகின் மிக முக்கிய மற்றும் புகழ்பெற்ற பழம்பெரும் திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை ஆசிரியரான ஏ.சி. திருலோகச்சந்தர் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவங்க 1930ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி காலமாயிருக்காங்க. இவரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து 1969 இயக்கிய தெய்வமகன் திரைப்படம் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதலாவது தென்னிந்திய தமிழ் திரைப்படம் அப்படிங்கிற வரலாற்று சிறப்பை பெற்றது. ஏவிஎம் நிறுவனத்தின் முதல் வண்ண திரைப்படமான அன்பை வா திரைப்படத்தை இயக்கியவரும் இவர்தாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை முற்றிலும் புதிய பரிணாமத்துல ஒரு முழு நீள காதல் காமெடி நாயகனாக காட்டி இந்த படத்தை மாபெரும் வெற்றியாக்கினாரு திருலோகச்சந்தர் அவர்கள். தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகள்ல சுமார் 65 திரைப்படங்கள் வரை இவர் இயக்கியிருக்காரு. நடிகர் சிவாஜி கணேசனுடன் இணைந்து கிட்டத்தட்ட 25 திரைப்படங்கள் வரை திருலோகச்சந்தர் அவர்கள் பணியாற்றியிருக்கிறாங்க. திருலோகச்சந்தர் அவர்கள் இயக்குனராக அறிமுகமான முதல் படம் வீர திருமகன் திரைப்படம் தான். அதுக்கப்புறமா அன்பேவா, அதே கண்கள், தெய்வமகன், நானும் ஒரு பெண், ராமு, எங்க மாமா, எங்கிருந்தோ வந்தாள், இந்த படங்கள் எல்லாமே திருலோகச்சந்தர் இயக்கிய மிக முக்கியமான திரைப்படங்களாகும். ஆங்கில திரைப்படங்களின் பாணியில விறுவிறுப்பான காட்சிகளையும் பெண்களை மையப்படுத்திய ஆழமான கதாபாத்திரங்களையும் உருவாக்குறதுல ஏ.சி. திருலோகச்சந்தர் வல்லவரா திகழ்ந்திருக்காரு. தமிழ் திரையுலகத்தோட மிக முக்கிய மற்றும் புகழ்பெற்ற பழம்பெரும் திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை ஆசிரியரான ஆற்காடு செங்கல்வராய முதலியார் திருலோகச்சந்தர் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சியில யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, லாலு பிரசாத் யாதவ் இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். லாலு பிரசாத் யாதவ் 1948ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இந்தியாவின் மிகவும் செல்வாக்கு மிக்க மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான லாலு பிரசாத் யாதவ் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் நிறுவன தலைவராகவும் இருந்துள்ளார். பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சராகவும் மத்திய ரயில்வே அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். லாலு பிரசாத் யாதவ் பாட்னா பல்கலைக்கழகத்துல வணிகவியலில் இளங்கலையும் சட்டம் மற்றும் அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறாங்க. ராப்ரி தேவி இவங்களோட மனைவி பெயர். தேஸ்வி யாதவ், தேஜ் பிரதாப் யாதவ், மிசா பாரதி, ரோஹிணி ஆச்சாரியா உட்பட 9 பிள்ளைகள் இவங்களுக்கு இருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் சமூக நீதிக்காக போராடி பீகாரின் மிக முக்கிய வெகுஜன தலைவராக உருவெடுத்தார் லாலு பிரசாத் யாதவ் அவர்கள். மன்மோகன் சிங் அமைச்சரவையில ரயில்வே அமைச்சராக இருந்தபோது நஷ்டத்துல இயங்கிய இந்திய ரயில்வேயை உபரி லாபம் ஈற்ற பொதுத்துறை நிறுவனமா மாற்றி காட்டினாங்க லாலு பிரசாத் யாதவ் அவர்கள். இந்திய அரசியல் அமைப்பின் 4 அவைகளிலும் பீகார் உறுப்பினராய் இருந்த பெருமை இவருக்கு உண்டு. இவர் தொடர்ந்து ஆர்ஜேடி கட்சியின் தேசிய தலைவராக நீடித்தாலும் கட்சியின் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரமிக்க தேசிய செயல் தலைவராக தன்னோட பையன் தேஜஸ்வி யாதவ ஜனவரி 2026 இருந்து அதிகாரப்பூர்வமா நியமிச்சிருக்கிறாங்க. இந்தியாவின் மிகவும் செல்வாக்கு மிக்க மூத்த அரசியல்வாதியான லாலு பிரசாத் யாதவ் அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னொரு முறை பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நம்ம யாருக்கு பிறந்த நாள் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் திரையுலகத்துல ஒரு முன்னணி நகைச்சுவை மற்றும் குணசித்திர நடிகரான சத்யன் சிவகுமார் அவங்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா சத்யன் சிவகுமார் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். தளபதி விஜய், சூர்யா போன்ற முன்னணி நடிகர்களோட படங்கள்ல நடிச்சது மூலமா பரவலா அறியப்பட்டிருக்கிறாரு சத்யன் சிவகுமார். தமிழ் சினிமாவில பழம்பெரும் தயாரிப்பாளரான மாதப்பட்டி சிவகுமாரின் ஒரே மகன் சத்யன் சிவகுமார் அவர்கள். தமிழ் சினிமாவின் முன்னணி மூத்த நடிகரான சத்யராஜ் இவருக்கு தாய்மாமா. 2000 இளையராஜா இசையமைப்புல வெளியான இளையவன் திரைப்படத்துல கதாநாயகனாக தன்னோட திரை பயணத்தை தொடங்கினாரு. ஹீரோவா நடிச்ச ஆரம்பகால படங்கள் பெரிய வெற்றியை தராததுனால இவர் நகைச்சுவை மற்றும் குணசித்திர வேடங்கள்ல நடிக்க தொடங்கினாரு. சூர்யாவோட நடித்த மாயாவி, விஜயோட நடித்த நண்பன், துப்பாக்கி, கஜினி, சிவா மனசுல சக்தி, ராஜா ராணி, ஆதவன் மற்றும் மெர்சல் போன்ற
60க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு சத்யன் சிவகுமார். சமீபத்திய ஊடக தகவல்களின்படி சில தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட காரணங்களால தன்னோட பூர்வீக சொத்துக்கள் அனைத்தையும் இழக்க நேரிட்டதுனால தற்போது இவங்க தன்னோட பூர்வீக ஊரை விட்டு வெளியேறி சென்னையில குடியேறி வாழ்ந்து வருவதா செய்திகள் வெளியாயிருக்கு. இத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் சத்யன் சிவகுமார் விஜயோட நடிச்ச நண்பன் திரைப்படம் யாராலையும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு நகைச்சுவையோட நடிச்சிருப்பாங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா சத்யன் சிவகுமார் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை இன்னொரு முறை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல போறோம் அப்படின்னா உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இந்தியாவோட மிக இளம் வயது தேசிய விருது பெற்ற முன்னணி பின்னணி பாடகிதான் உத்ரா உன்னிகிருஷ்ணன். பிரபல கர்நாடக இசை பாடகரான உன்னிகிருஷ்ணனோட பொண்ணுதான் இந்த உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்கள். உன்னிகிருஷ்ணன் பொண்ணு அப்படிங்கிற அடையாளத்தோட திரையுலகத்துல நுழைந்த இவங்க தன்னோட அசாத்திய குரல் வளத்தால தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 2004 ஜூன் மாதம் 11 பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா உன்னிகிருஷ்ணன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி இவங்களோட அம்மா பிரியா உன்னிகிருஷ்ணன். இவங்க ஒரு பரதநாட்டிய கலைஞர். சென்னையில தன்னோட பள்ளி படிப்பை முடிச்ச உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்கள் இப்போ சென்னையில உள்ள MOP வைஷ்ணவ் கல்லூரியில உளவியல் துறையில இளங்கலை படிச்சு வர்றாங்க. இவங்களுக்கான அறிமுக பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா AL விஜய் இயக்கத்துல GV பிரகாஷ்குமார் இசையமைப்புல 2014 வெளியான சைவம் திரைப்படத்துல இவங்க பாடிய அழகி அழகி அப்படிங்கிற பாடல் இவருக்கு பெரும் புகழ தேடி தந்தது அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாம இந்த பாடல் உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடி பதிவு செய்த போது அவருக்கு வயது 8. 2015 தன்னோட 10வது வயதுல சிறந்த பெண் பின்னணி பாடகருக்கான இந்திய தேசிய விருதை வென்றிருக்கிறாங்க. இது மூலமா இந்திய திரையுலக வரலாற்றிலேயே மிக இளம் வயதுல தேசிய விருது பெற்ற பின்னணி பாடகி அப்படின்னு உலகளாவிய சாதனையை படைச்சிருக்கிறாங்க உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்கள். திரைப்படங்கள்ல குறைவான பாடல்கள் பாடி இருந்தாலும் அவங்க பாடின பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். சைவத்துல அழகே அழகு பாடல், தெரியல ஈனா மீனா தீகா அப்படிங்கிற பாடல், லட்சுமி படத்துல மொராக்கா மட்டராக்கா அப்படிங்கிற பாடல், பிசாசு படத்துல போகும் பாதை அப்படிங்கிற பாடல். இந்த பாடல்கள் எல்லாமே அவங்களுக்கு அவங்க கேரியர்ல முக்கியமான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உத்ரா திரைப்பட பாடல்களை தாண்டி கர்நாடக பாரம்பரிய இசை மற்றும் பக்தி பாடல்கள்ல அதிக கவனம் செலுத்தி வராங்க. யூடியூப் மற்றும் ஸ்பாட்டிஃபை போன்ற தளங்கள்ல இவங்க பாடின குறையொன்றும் இல்லை, ஐகிரி நந்தினி போன்ற பாடல்கள் பல மில்லியன் பார்வைகளை கடந்திருக்கு. தன்னோட அப்பா உன்னிகிருஷ்ணனோட இணைந்தும் தனியாகவும் இந்தியா மற்றும் வெளிநாடுகள்ல பல பக்தி இசை மற்றும் கர்நாடக இசை கச்சேரிகளை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்கள். கர்நாடக இசை மட்டுமின்றி மேற்கத்திய கிளாசிக்கல், ராக், ஜாஸ் மற்றும் பாப் இசை வகைகளையும் கற்று தேர்ந்து பாடி வராங்க உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்கள். அவங்களோட பிறந்த நாளான இன்னைக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னும் நிறைய ஹிட் பாடல்கள் நமக்காக தரணும் சொல்லி ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.